ஹலோ எருன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணுங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் டேரக்ட் டாபிக் உள்ள போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் எஸ், போன வீடியோக்கு 170 லைக்ஸ் மேலே கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். மறக்காம இந்த வீடியோக்கும் சேம் சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். லைக் லெவல்ஸை தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரேட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நம்ம சொன்னபடி எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். நேற்று நீங்க வீடியோஸ் ரெகுலரா எத்தனை பேர் நேற்று வீடியோ பார்த்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா அது போல ரியாக்ட் ஆச்சு? ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்களேன். லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது நமக்கு மார்க்கெட் வந்து, நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு பார்த்துலாம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது, நம்ம கொடுத்த லெவல் எல்லாமே ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆச்சா அப்படின்னு ஜஸ்ட் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. பாக்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு என்னென்ன வியூ இருக்கோ. ஓகே, அண்ட் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்குங்களா? 24,000. இப்போ மார்க்கெட்ல என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான் நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் பாருங்க, அப்பதான் நமக்கு மெயினான விஷயம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்களேன், மார்க்கெட் வந்து நேற்று என்ன வீடியோஸ்ல சொல்லியிருப்போம், இப்போ 24,400 க்ரூஷியல் லெவலில் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? 24,400 இந்த ரேஞ்ச். ஓகே, ஏன்னா நான் லேப்ல டீச் பண்ணதால என்ன கரெக்டாக ட்ரா பண்ண முடியல. ஓகே, ஃபைன். இப்போ நாளைக்கு ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் என்ன 24,400ல நமக்கு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனா மார்க்கெட் எடுத்துட்டு இருந்தது, தெரியுங்களா? ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் ஜோன். அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு என்ன 24,300 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். என்ன ரீசன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த கேப் ஃபில்லிங் எவ்வளோ டேஸ் கழிச்சு அந்த கேப் ஃபில்லிங் வந்திருக்கு பாருங்களேன். லைக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து எடுத்து மெஷர் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ டேஸ் கழிச்சு வர பாசிபிள் அப்படின்னா 49 பாஸ் அப்படின்னா 1 டே. ஓகேங்களா? நியர்பை ஒன் டே 6 ஹவர்ஸ் அப்படின்னா 2 டேஸ் நமக்கு நியர்பை. இல்லை 2 டேஸ் நமக்கு எப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மே 5ல இருந்து நமக்கு இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மே 6. ஓகேங்களா? ஒரு 1 டே டைம் எடுத்துக்கலாமே. லாஸ்ட் 2 டேஸ் கேப் ஃபில்லிங் நடக்கல. இப்போ 24,300 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட்டா நாளைக்கு ஆக்ட் ஆகும். இது ஓப்பன், இது வந்து 100% சொல்ல முடியாது ஆக்ட் ஆகுமா. ஏன்னா மேபி இது வந்து ரியாக்ட் ஆகலாம், ரியாக்ட் ஆகாமையும் போகலாம். ஓப்பன் மார்க்கெட்ல ரிஜெக்ஷன் எடுக்குதான்னு பாருங்க. இந்த லெவல்ல ஒரே டைம் ரிஜெக்ஷன் எடுத்தெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காதீங்க. மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் எடுக்குதான்னு பாருங்க. எடுத்துச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் நமக்கு இப்போ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆக பாசிபிள்னா பிளஸ்ல தான் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. அது சொல்ல முடியாது நம்மளால. மேபி ஓவர் நைட்ல என்ன நடக்கலாம், மார்க்கெட் டிராப் ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம், ரைஸ் ஆகலாம். இப்போ நாளைக்கு என்னெல்லாம் ஆக்ட் ஆகும், நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்குமே சேம் தான். இன்கேஸ் வந்து திருப்பி 24,400 கிட்ட ரிஜெக்ஷன் இப்படி எடுக்குது, இந்த ரேஞ்சில் எடுக்குதுன்னா திருப்பி நமக்கு ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் இங்க ஐல இருந்து. ஓகேங்களா? நான் ரிப்பீட்டடா சொல்றேன், மார்க்கெட் வந்து நான் நேத்தே சொல்லிப்பேன், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போகும், அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேபி அப்டென்ட் போச்சுன்னா 24,578க்கு மேல மார்க்கெட் போகுதுன்னா மட்டும் அப்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். சேம் கான்செப்ட் தான். ஓகே, இப்போ இந்த லோ உடைச்சா அது வரைக்கும் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் எந்த லோ வரைக்குமே ஃபாலோ ஆக பாசிபிள்னா, இப்போ இதுல என்ன பிரச்சனைனா நியர்பைல நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் இருக்கு. நிஃப்டியில பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நமக்கு ஈஸியா இருக்கும் ட்ரேட் பண்ணதுக்கு. அந்த நிஃப்டியில பொறுத்த வரைக்கும் குரூஷியலா தான். இந்த 23,300 ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், மார்க்கெட் வந்து நீங்க சைட் வைஸ் எடுத்த ரீசனே அதான். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் நமக்கு இருந்தது. இன்னைக்கு நீங்க மார்னிங் பாத்தீங்கன்னா தெரியும். லைக் இது எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஜோனா இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் மேபி 24,400ல ரிஜெக்ஷன் எடுக்குதுன்னா ஈஸியாக 24,300 வரைக்கும் வரும். அவங்களோட ஆப்ஷன் சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணி வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப லாங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அகைன் இதை உடச்சு நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னா, மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா சொல்ற பாருங்களேன், இந்த ஹை போகும். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம ரியாக்ட் ஆகி திருப்பி வரும். மேபி இங்க கன்சால்டேஷன் எடுத்து லைக் ஹையர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் ஆகுனா திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். திருப்பி மார்க்கெட் வந்து 24,200 வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நாளைக்கான கான்செப்ட். ஓகே, இதான் நாளைக்கான லெவல்ஸ். இப்போ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் தான் இன்னைக்குமே கொடுத்தது. ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, இங்க வரைக்குமே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நான் நேற்று எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 400 பாயிண்ட் கிட்ட ஃபாலோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனா நமக்கு இன்னைக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. ஓப்பன்ல இருந்து ஹை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூவ் நம்ம நேத்தே கேப்சர் பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து 800 பாயிண்ட் டபுளா ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. மெயின் 24,000
54,200 ஓகேங்களா. 54,200 வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகும். ஒரு நிமிஷம். இதுதான் நான் இன்னைக்கு எடுத்தேன் ஓகேங்களா. ஓவரால் பிரேக் அவுட் ரீடெஸ்ட்ல எடுத்திருப்பேன். ஓகே, பிரேக் அவுட் நடந்த ரீடெஸ்ட்ல எடுத்திருப்பேன். ஓப்பன் மார்க்ல எடுத்ததா. இன்னைக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருப்பேன். இனிமே அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃபைன். ஏன்னா ஒர்க் இருந்தா மேக்ஸிமம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. லைக் அந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் சொல்றேன். ஃப்ரீயா இருந்தேன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்துருவேன். ஓகேங்களா ஃபைன். நாளைக்கு என்ன ஆக்ட் ஆகும்? மேபி திருப்பி நாளைக்கு மார்க்கெட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் வந்து அகைன் இந்த பாயிண்ட் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்க. லைக் அதோட லைன் டிரா பண்ணதான் உங்களுக்கு தெரியும் எந்த லெவல் ரியாக்ட் ஆகும்னுட்டு. ஓகே, இதை நான் பிளாக்கா மாத்திக்கிறேன். 54,660 ஓகேங்களா. 54,568 வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து இன்கேஸ் நமக்கு இந்த லோல இருந்து நமக்கு மேபி கேப் அப் லோ பண்ணாலும் சரி, எப்படி ஓப்பன் பண்ணாலும் சரி, இங்க ரேஞ்ச்ல இருந்து நமக்கு ரிவர்சல் எடுத்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா. 54,568 வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். அப்ப என்ன டவுட் இருக்கும் ப்ரோ, 54,358 ஆக்ட் ஆகுமானா? அது கண்டிப்பா ஆக்ட் ஆகும். இதுல வந்து நம்ம ஒரு லைனை மட்டும் எக்ஸ்ட்ரா மாத்தணும். லைக் இந்த விக்ல டிரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த விக்ல டிரா பண்ணும். இந்த லோவை நான் பாட்டமா டிரா பண்ணும். இதுல ஒரே ஒரு குரூஷியல் லெவல் ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் நமக்கு ரிவர்சல் ஆயிருக்கும். ஓகேங்களா. கேப் ஃபில்லிங் பிரேக் அவுட். ஆனா மேபி நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன, கேப் அப்ல ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுனாலும் நமக்கு மேபி இதுல வந்து ரிஸ்க் ஜோன், சேஃபர் ஜோன் ஒன்று இருக்கு. இப்போ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா லைக் இங்கவே நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் இங்க இருந்தா மேக்ஸிமம் ரிவர்சல் ஆக பாசிபிள். ஓகேங்களா. இப்போ இங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஓகே, கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது வந்து ஒரு சின்ன ரிஸ்க்னு எடுத்துக்கலாம். ஆனா நீங்க சேஃபா போறீங்கன்னா என்னோட வியூ 54,568 தான் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுறது. ஓகேங்களா. இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இங்க இருந்து ரொம்ப லாங்ல நம்ம டெய்லியுமே நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுங்களா, இன்னைக்கு 800 பாயிண்ட் கொடுத்துருக்கு, நாளைக்கு அதே பாயிண்ட் மூவ் ஆகும்னு ஹோல்ட் பண்றது தான். அப்படி அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ட்ரேட் எடுக்கிறீங்களா, இன்னைக்கு என்னோட டார்கெட் 100 பாயிண்ட், 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ப்ராஃபிட்டோ லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அது 800 பாயிண்ட்ஸ் போனாலும் கேர் பண்ணிக்க கூடாது. அது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திருப்பி ப்ராஃபிட் ஆன அன்னைக்கான ட்ரேட் லிமிட் அவ்வளவுதான். 1:2 ரேஷியோ. 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் டார்கெட். அதுக்கு மேல கொடுக்கறது எல்லாமே போனஸ் பாயிண்ட் நினைச்சு எடுத்துக்க வேண்டியதான். டெய்லியுமே இவ்வளவு பெரிய மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. மார்க்கெட்ல இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் கொடுத்துருக்குங்களா. இப்போ இந்த மூவ் டெய்லியுமே கொடுக்குங்களா கிடையாது. மார்க்கெட்ல வந்து பார்த்தா ஒரு 10 ட்ரேடிங் செஷனுக்குலாம் ஒரு 4 கொடுக்கலாம். அதை வச்சு நம்ம மற்ற டேஸ்லாம் டிசைட் பண்ண முடியாது. வந்த ப்ராஃபிட் புக் பண்ணாம போயிடும்ல. அதுல கொஞ்சம் சேஃபா இருங்க. மினிமமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச் கேப்சர் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீசென்டா ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா ஃபைன். இப்போ மார்க்கெட் வந்து அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் என்ன அப்படின்னா 53,671 தான் அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. என்னோட லாங் வியூ பார்த்தீங்கன்னா மேபி இதை நாளைக்கு கட் பண்ணி உடச்சு க்ளோஸ் வைக்குது. நாளைக்கு வந்து இப்போ நமக்கு இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கு பார்த்தீங்களா, இது ஏன்னா நமக்கு கேப் ஃபில்லிங்ல க்ளோஸ் வச்சிருக்கு. மேபி நாளைக்கு கேப் அப்ல கூட நடக்கலாம். இது நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. திருப்பி நாளைக்கு மார்க்கெட் 54,568 இருந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்க க்ளோஸ் வைக்குதுன்னா அடுத்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 53,671 மார்க்கெட் வந்து ஈஸியா போய் டச் பண்ணிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. ஈஸியா மார்க்கெட் வந்து இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் ஈஸியா ஃபாலோ ஆயிடும். ஓகேங்களா. சிம்பிள் கான்செப்ட் தான். முடிஞ்ச வரைக்கும் இது லெவல் சொல்றது எல்லாமே ஓகே, அது எல்லாமே ஒர்க் ஆகுது செகண்டரி. இப்போ ஒரு 10 டேஸ் நான் உங்களுக்கு லெவல் கரெக்டா சொல்றேன். ஒரு நாள்ல மட்டும் லெவல் மிஸ் ஆயிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ரிவர்சல் ஆகும்னு சொல்லிப்பேன். பிரேக் அவுட் நடந்துட்டு அப்படியே மார்க்கெட் மேல போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நானுமே லாஸ் புக் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு மெசேஜும் பண்ணிருந்தீங்க ப்ரோ, எனக்கும் லாஸ் ஆயிடுச்சுன்னு. நீங்க எடுத்துட்டு நானும் எடுத்தேன், லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ நீங்க. அது ஓகே. இப்போ 9 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க. அந்த லாஸ்டா ஒரு ட்ரேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரேட் லாஸ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ட்ரேட் இப்போ 9 ட்ரேட் எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேட் லூஸ் பண்ணிடுவீங்க. இது எதால நடக்குதுன்னா ஸ்ட்ராட்டஜி தப்பு பண்ணி நம்ம மிஸ்டேக் பண்ணது கிடையாது. இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். 9 ட்ரேட் நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். அந்த ஒரு ட்ரேட வந்து பார்த்தீங்கன்னா 9 ட்ரேட்ல எடுத்த ப்ராஃபிட்டை ஒரே ட்ரேட்ல லூஸ் பண்ணும். அது என்ன ரீசன்னா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஸ்ட்ராட்டஜி தான் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ட்ராட்டஜி தப்பே கிடையாது. ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் இவ்வளவு நாள லாஸ்ட் 2 மந்த்ஸா வீடியோஸ் போட்டுருக்கேன். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 to 50 வீடியோஸ். 50 வீடியோஸ்ல எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்ல வந்து போனா ஒரு 7 வீடியோஸ் நம்ம கொடுத்த லெவல்ஸ் ரியாக்ட் ஆகாம இருக்கலாம். மீதி 45 வீடியோஸ் டு 40 வீடியோஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கும். நான் சொல்ற லெவல்ஸ் எக்ஸாக்டா ரியாக்ட் ஆயிருக்கும். அப்ப என்னன்னா ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. இதுல என்னன்னா நம்ம ஃபாலோ பண்ற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எமோஷன் சைக்காலஜி தான் நம்ம ஒர்க் லைக் இதுல ஸ்ட்ரகிளா ஃபேஸ் பண்றோம். அப்ப இதுல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜி ஓகே, நல்லா இருக்கு ஸ்ட்ராட்டஜி, அது விட்டுட்டு அதுக்கப்புறம் எமோஷன் சைக்காலஜில ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்மளால ப்ராஃபிட்டே ஜென்ரேட் பண்ண முடியும். இது தெரிஞ்சவங்க
ஈஸியா மார்க்கெட்ல மணி மேக் பண்ணிடலாம். தெரியாதவங்க தான் ஸ்ட்ராட்டஜின்னு போயிட்டு இருப்போம். ஸ்ட்ராட்டஜிஸ் ஜம்ப் பண்ணாதீங்க. இருக்கிறதுல அதான் பெரிய மிஸ்டேக். ஸ்ட்ராட்டஜி ஸ்விட்ச் பண்ணாதீங்க. மாசம் மாசம் ஒரு ஸ்ட்ராட்டஜி போறேன் அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணாதீங்க. நம்ம தான் போய் மாட்டிப்போம். முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஃபைன். மறக்காம இப்ப சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ல ஒரு ஹார்ட் மட்டும் போட்டுட்டு போங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இல்லையா, வேற என்ன மாத்தலாமா அப்படின்ட்டு ஜஸ்ட் மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அ நேத்து 170 லைக்ஸ் மேல குடுத்திருந்தீங்க. பெரிய மோட்டிவேஷனா இருந்தது. இன்னைக்கும் சேம் ஒரு 200 லைக்ஸா எக்ஸ்பெக்ட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் 200 லைக்ஸ். இந்த வீடியோஸ்க்கு நெறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. நாளைக்கு லெவல்ஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.